வணக்கம். எல்லா மரத்திலும் சாதிய கொடுமைகள், சாதிய வன்முறை, பெண் அடிமைத்தனம் அது எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்போ நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட பாதையில் தான் நாம் நடைபெற வேண்டும். அந்த பாதையில் நம்மை அழைத்து செல்வதற்கு தலைவர் திருமாவளவன் இருக்கிறார். அவர் கையை பிடித்து கொண்டு அம்பேத்கர் அவர்களின் பாதையில் நடைபோட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை, கட்டாயம். இந்த சூழ்நிலை இந்த காலத்திற்கு மிக 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 அவசியமான ஒன்று என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. சாதி மறுப்பே தமிழர் விடுதலை அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியமான கொள்கை. என்னுடைய முடிவும் என்னுடைய எண்ணமும் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த போராட்டத்தின் வடிவத்தை தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி முன்னெடுத்து செல்வதில் தம்பி திருமாவளவனுக்கு இணை வேறு யாருமே கிடையாது. ஸோ அவருடைய தலைமை மிக முக்கியம். தலைமை பண்புங்கிறது சில பேருக்கு தான் இருக்கும். ஒரு வெறும் உணர்ச்சி வசப்படுறவங்க தொண்டனா மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் அந்த உணர்ச்சிகளை வடிவமைச்சு ஒருங்கிணைத்து அழைத்து செல்லும் தலைமை பண்பு சில பேருக்கு தான் இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான ஒரு தலைமை பண்பு தம்பி திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறது. தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரையில் சிந்தனையில் மிகப்பெரிய தெளிவு. உலக புரட்சியாளர்களின் வரலாறு அத்தனையும் படிச்சிருக்காரு. அவர் மண் சார்ந்த விடுதலையை முன்னிறுத்தினாலும் கூட உலகத்தில் இருக்கும் அத்தனை விடுதலை வீரர்களை பற்றியும் புரட்சியாளர்களை பற்றியும் அவருக்கு தெரியும். அப்புறம் இந்த ஒரு புரட்சியை முன்னெடுக்கும் போது தங்கு தடை இல்லாத ஒரு துணிவு அவர்கிட்ட இருக்கு. அதாவது மேடையில பேசும்போது, மைக்கு முன்னாடி நின்று பேசும்போது நம்மளை அறியாம இந்திய அரசியலமைப்பு சட்டமெல்லாம் வரும். தடா வரும், பொடா வரும், என்எஸ்எஃப்னு சொல்றோமே, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், என்எஸ்ஏ, இதெல்லாம் சைடில் வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம பேசும்போது சரியான ஒரு புரட்சிக்காரனாக இல்லாமல், சரியான ஒரு போராளியாக இல்லாமல், சரியான ஒரு விடுதலை வீரனாக இல்லாமல் இருந்தால் இந்த சட்டமெல்லாம் சைடில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம பேசும்போது தங்கு தடை இல்லாமல் அந்த புரட்சியை முன்னெடுக்க முடியாது, அந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது. ஏன்னா மனசுக்குள்ள ஒரு பயம் சைடில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளை கைது செஞ்சிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், ரொம்ப உஷாராக பேசணும் அப்படி. ஆனால் தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரை அது எதுவுமே இருக்காது. மக்கள் விடுதலை, மக்களின் நன்மை, மண் சார்ந்த விடுதலை, இது மட்டும்தான் அவருடைய எண்ணத்தில் இருக்கும். அதெல்லாம் ஆணித்தரமா அழுத்தமா சொல்ல வேண்டிய கருத்துக்களை அற்புதமா சொல்லிட்டு வருவார். அதுதானே அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். கற்பித்த பிறகுதான் புரட்சி செய்ய முடியும். கற்பிக்காமல் புரட்சி செய்தால் அது புரட்சியாக இருக்காது, அது வன்முறையாகத்தான் மாறும். இவர் தன்னுடைய தோழர்களுக்கு கற்பித்த பின்பு புரட்சி செய்கிறார், கற்பித்த பின்பு ஒன்று சேர்க்கிறார். அதுதான் தலைவர் திருமாவளவனுடைய ஒரு மிகச் சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு கட்டுக்கோப்பா தோழர்களை வடிவமைத்து செல்றது. இன்னைக்கு நம்ம தலித் விடுதலை நோக்கி மட்டும் செயல்படுகிறாருன்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா அது சாதி மறுப்பு தான் அங்கே முக்கியமாக நிற்குது. ஸோ இவ்வளோ பெரிய மிகச்சிறந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த புரட்சியாளர், மிகச்சிறந்த ஒரு விடுதலை வீரர் தமிழ்நாட்டுக்கு தலைமையேற்கும் காலம் வந்தால் அது அவருக்கு நன்மைன்னு சொல்ற, அவருக்கு நன்மை இல்லை, தமிழக மக்களுக்கு நன்மை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நன்மை, ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு நன்மை, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை. அதனால தான் சொல்றேன், இப்படி ஒரு தலைமை நிச்சயமா முன் வரணும். ஆதரிப்பீர். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி கூட்டணியை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் சின்னம் மோதிரம். வாக்களிப்பீர் மோதிரம் சின்னத்தில்.